ஸ்ரீ குருப்யோ நமஹ. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, யூடியூப் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது மிகவும் ஒரு உன்னதமான விரதத்தை பற்றி இந்த இடத்தில் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த விரதம் என்பது பெண்கள் கடைபிடிக்கக்கூடிய மிகவும் ஒரு அரிதான விரதம், எளிமையான விரதம், உன்னதமான விரதம். இந்த விரதத்தினை கடைபிடிப்பதினால் கணவரின் ஆயுள் என்பது அதிகரிக்கக்கூடியதாகவும், புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடியதாகவும், திருமணம் ஆகாதவர்களுக்கு மனம் நிறைந்த கணவர் ஏற்படக்கூடியதாகவும் ஒரு விரதம். மிகவும் எளிமையான முறையில் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். என்றும் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டி கடைபிடிக்க வேண்டிய மிகவும் ஒரு உன்னதமான அரிதான விரதம் இது. இந்த விரதத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, இந்த விரதம் யாரால் ஏற்படுத்தப்பட்டது, எப்படி ஏற்படுத்தப்பட்டது என்பதை தெரிந்து கொண்டேமானால் இந்த விரதத்தின் மகோத்சவம் என்பது நமக்கு புரியும். அதாவது, மந்திர நாட்டு மன்னன் அசுபதி என்று சொல்லக்கூடியவருக்கு பலகாலமாக புத்திர பாக்கியம் என்பது இல்லை. எனவே அவர் சூரிய பகவானை மேற்கொண்டு தவம் புரிந்து யாகம் வளர்த்தி சூரிய பகவானின் அருள் கருணையினால் அவருக்கு சாவித்ரி என்று சொல்லக்கூடிய அழகான பதுமையான பெண் குழந்தை பிறக்கின்றது. இந்த பெண் குழந்தைக்கு சாவித்ரி என்று பெயர் சூட்டப்பட்டு ஒரு ஆண்மகனை போன்று 64 விதமான கலைகளும் அவளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு ஒரு சக்தி வாய்ந்த பெண்ணாக வளர்க்கப்படுகின்றார். ஒரு காலகட்டத்தில் இந்த சாவித்ரியாகப்பட்டவள் அனைத்து நாட்டு மன்னர்களையும் எதிர்த்து போர் புரிந்து அருளாட்சி புரிந்து வருகின்றார். அப்பொழுது அரசனாகப்பட்டவர் தனது புதல்வி சாவித்திரிக்கு மணமகனை தேர்வு செய்யக்கூடிய வகையில் ஒவ்வொரு நாட்டிற்கும் தனது தூதர்களை அழைத்து வரன் தேட சொல்கின்றார். அப்படி இருக்கையில் சாவித்திரியாகப்பட்டவள் தனக்கு ஏற்ற கணவன் இந்த பூலோகத்தில் எங்கும் கிடையாது, நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம் என்று தந்தைக்கு எடுத்துரைத்து, தந்தையும் மகளும் இருவரும் கானகத்திற்கு செல்கின்றார்கள், வேட்டையாட செல்கின்றார்கள். அப்படி இருக்கையில் அங்கே ஷால்வ நாட்டு மன்னன் துயமத் சேனன் என்று சொல்லக்கூடிய அரசனாகப்பட்டவன் எதிரி நாட்டு மன்னனிடம் தனது நாட்டையும் மக்களையும் பறிகொடுத்துவிட்டு வானகரத்தில் வாழ்ந்து வருகின்றார். அந்த மன்னனுக்கு ஒரு புதல்வன் தனது தந்தைக்கு, அதுவும் பார்வையற்ற தந்தைக்கும் தாய்க்கும் பணிவிடைகள் செய்து வருகின்றார். அப்படி பணிவிடைகள் செய்து வருகின்ற இளவரசனாகப்பட்டவன் மிகவும் அழகுக்குரியவன், பண்புக்குரியவன், போற்றுதலுக்குரியவன், அனைத்து விதமான கலைகளையும் கற்று தேர்ந்தவன். இப்படி இந்த இளவரசனாகப்பட்டவன் தனது தாய் தந்தைக்கு செய்யக்கூடிய பணிவிடைகள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய
சாவித்திரியாகப்பட்டவள் கண்ணுறுகின்றாள். அவன் மேல் காதல் வயப்படுகின்றாள். தனது தந்தையிடம் சென்று விருப்பத்தினை தெளிவுபடுத்துகின்றார். அப்பொழுது தந்தையாகப்பட்டவர் தனது புதல்விக்கு எடுத்துரைக்கின்றார். மகளே, அவன் காட்டில் வசிக்கக்கூடியவன், யாரு என்ன என்று எப்படி தெரியாமல் உனக்கு அவனை நான் மனமெடுத்து வைப்பது என்று வினவுகிறார். அப்படி இருக்கையில் அந்த இடத்தில் நாரத மகரிஷி காட்சி கொடுத்து அங்கே நடக்கக்கூடிய விவாதங்களில் பங்குகின்றார். அப்பொழுது நாரத மகரிஷியாகப்பட்டவர் சாவித்திரிக்கு அந்த சத்தியவானின் ஜாதகத்தை பற்றி எடுத்துரைக்கின்றார். அந்த இளவரசனின் பெயர் சத்தியவான். சத்தியவானின் ஜாதகத்தை பற்றி எடுத்துரைக்கின்றார். அப்பொழுது நாரத மகரிஷி கூறும் வார்த்தையாகப்பட்டது, மகளே, இந்த சத்தியவானின் ஜாதகம் ஒரு அற்ப ஆயுள் கொண்ட ஜாதகம், தோஷம் நிறைந்த ஜாதகம். இவனை நீ திருமணம் முடித்து கொண்டால் ஏறக்குறைய 12 மாதங்கள், அதாவது 1 வருடம் மட்டுமே இவனுக்கு ஆயுள் என்பது இருக்கும். 1 வருடம் நிறைவடையும் போது இவனது ஆயுளாகப்பட்டது யமனின் கைக்கு சென்றுவிடும். இந்த பூலோகத்தை விட்டு இவன் யமலோகம் சென்று விடுவான். அற்ப ஆயுள் கொண்டவன், எனவே இவனை நீ மணமுடிக்க கூடாது என்று நாரத மகரிஷி எடுத்துரைக்கின்றார். இருந்தாலும் சாவித்திரியாகப்பட்டவள் தனது வைராகியத்திற்கும் தனது அன்புக்கும் தனது காதலுக்கும் மரியாதை செய்யும் வண்ணமாக தனது தந்தையிடம், தந்தையே, நான் வாழ்ந்தாலும் 1 நாள் வாழ்ந்தாலும் அவனிடம் மட்டும்தான் நாம் வாழக்கூடும் என்று சொல்லி பிடிவாதமாக மணமுடித்துக் கொள்கின்றார். இப்படி இருக்கையில் நாரத மகரிஷி இந்த சாவித்திரிக்கு சில விரத முறைகளை எடுத்துரைக்கின்றார். மகளே, இவனது ஆயுள் முடியும் தருவாயில் அன்றைய தினம் நீ இந்த விரதத்தை கடைபிடி. அம்மனின் அருளால் உனக்கு நற்செயல்கள் துவங்கும் என்று கூறி நாரத மகரிஷி அந்த இடத்தில் இருந்து விடைபெறுகின்றார். சாவித்திரியும் தனது கணவனான சத்தியவானுடன் கானகத்துக்கு, அதாவது காட்டுக்கு செல்கின்றார். இப்படியே வாழ்க்கை நடந்து கொண்டு வருகின்றது. ஏறக்குறைய 1 வருடம் நிறைவு பெற இருக்கின்றது. அப்பொழுது நாரதர் சொல்லக்கூடிய விஷயமாகப்பட்டது சாவித்திரிக்கு நினைவு கூர்ந்து, சூரிய உதயம் ஆனதற்கு பிறகு, அதாவது சூரியன் மறைவுக்கு பிறகும் சூரிய உதயம் ஆகிறதுக்கு உள்ளும் ஞாபகம் வரும் வேளையில் சாவித்திரியாகப்பட்டவள் அன்றைய தினம் இந்த நோன்பை, இந்த விரதத்தை கடைபிடிக்கின்றார். கௌரி என்று சொல்லக்கூடிய அம்பிகையை நோக்கி இந்த விரதத்தை கடைபிடிக்கின்றார். அப்படி இருக்கையில் சத்தியவானின் உயிர் போகும் நேரம் நெருங்கி வந்துவிட்டது. சாவித்திரி தனது கணவனுடன், அதாவது சத்தியவானுடன் கானகத்தில் விறகு வெட்ட செல்கின்றார். சாவித்திரி தனது கணவரிடம் உங்களது ஆயுள் முடியப் போகின்றது என்ற விஷயத்தை ஒரு கணமும் கூறவில்லை. கணவரிடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்றாள். ஒரு க்ஷணத்தில், ஒரு கட்டத்தில் யமதூதர்கள் சத்தியவானின் உயிரை எடுக்க சாவித்திரி அருகில் நெருங்கும் பொழுது அவர்களால் செல்ல முடியவில்லை. ஏனென்றால் சத்தியவானாகப்பட்டவள் சாவித்திரியின் மடியில் தலை வைத்து படுத்துள்ளார். எனவே சாவித்திரியின் விரத மகிமையினால் யமதூதர்களால் நெருங்க முடியவில்லை. யமதூதர்கள் யமதர்மராஜாவிடம் சென்று முறையிடுகிறார்கள். சுவாமி, சத்தியவானின் உயிரை எடுக்க நாங்கள் சென்றோம். அங்கே சாவித்திரியின் மடியில் சத்தியவான் தலை வைத்து படுத்து கொண்டிருக்கின்றால், எங்களால் நெருங்க முடியவில்லை என்று கூறும் பொழுது யமதர்மராஜா ஆகப்பட்டவர் அந்த உயிரை எடுப்பதற்காக பூலோகம் நோக்கி பயணம் செய்து
சாவித்திரி இடத்தில் சென்று அருகில் நிற்கின்றார். அப்பொழுது சாவித்திரியின் கண்களுக்கு யமதர்மராஜா காட்சி கொடுக்கின்றார். அப்போ யமதர்மராஜா ஆகப்பட்டவள் சாவித்திரியிடம் வினவுகின்றாள், மகளே, யார் கண்ணுக்கும் தெரியப்படாமல் இருக்கக்கூடியவன் நான் எப்படி உன் கண்ணுக்கு தெரிகின்றேன் என்று கேட்கும் பொழுது யமதர்மராஜாவிடம் சாவித்திரி சொல்லுகின்றாள், சுவாமி, நான் மேற்கொண்ட விரதமாகப்பட்டது நான் என் கணவரின் மேல் கொண்ட அன்பினாலும் பண்பினாலும் பக்தியினாலும் நீங்கள் என் கண்களுக்கு தெரிகின்றீர்கள் என்று கூறுகின்றார். அப்பொழுது யமதர்மராஜா ஆகப்பட்டவர் என்ன சொல்கின்றார்கள், ஜனனம் என்பது உண்டென்றால் மரணம் என்பது உண்டு. உனது கணவனின் ஆயுள் என்பது முடிந்து விட்டது. எனவே இந்த பூத உடலை கிடைத்துவிட்டு சற்று தள்ளி நில் என்று கூறுகின்றார். அதே போன்று சாவித்திரியும் அந்த உடலை தள்ளிவிட்டு நிற்கும் பொழுது யமதர்மராஜா சத்தியவானின் ஆன்மாவை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்படுகின்றார். அந்த தருவாயில் சாவித்திரியாகப்பட்டவள் யமதர்மராஜாவை பின்தொடர்கின்றார். மகளே, நீ ரொம்ப களைப்பாக உள்ளீர், எனவே பின்தொடராதீர், உனக்கு ஒரு வரம் தருகின்றேன், என்ன வரம் வேணுமோ கேள் என்று யமதர்மராஜா சாவித்திரியிடம் கூறுகின்றார். அப்பொழுது சாவித்திரி கூறும் முதல் வரம் என்னவென்றால், எனது மாமனார் மற்றும் மாமியாருக்கு கண் பார்வைகள் கிடைக்கப்பெற வேண்டும், இழந்த ஆட்சி, பொன், பொருள், மக்கள் இதெல்லாம் திரும்ப கிடைக்கப்பெற வேண்டும் என்று வரத்தினை அருளுங்கள் என்று வினவுகிறார். யமதர்மராஜாவும் அவ்வாறே தந்தேன் என்று கூறி யமலோகம் நோக்கி செல்ல இருக்கின்றார். அதே போன்று தனது மாமனாருக்கும் மாமியாருக்கும் கண் பார்வையும் கிடைத்துவிட்டது, நாடு, மக்கள், பொன், பொருள் சேர்க்கை இதெல்லாம் கிடைத்துவிட்டது. மீண்டும் சாவித்திரி யமனை பின்தொடர்கின்றார். அப்பொழுது யமதர்மராஜா, உன் கணவரின் உயிரை தவிர்த்து இரண்டாவது வரம் ஒன்று தருகின்றேன், எதுவென்றால் கேள் என்று கூறுகின்றார். அப்பொழுது சாவித்திரி தேவியாகப்பட்டவள், எனது தந்தைக்கு அருளாட்சி செய்யக்கூடிய வண்ணம், அரசாட்சி புரியக்கூடிய வண்ணம் ஆண் வாரிசு என்பது கிடையாது. எனவே எனது தந்தைக்கு, அதாவது சாவித்திரியோட அப்பாவுக்கு ஆண் வாரிசு வேண்டும் என்று வரத்தினை அருளுமாறு கேட்கின்றார். யமதர்மராஜாவும் அவ்வாறே தந்தேன் என்று கூறி யமலோகத்தை நோக்கி புறப்படுகின்றார். சாவித்திரி விடாது மீண்டும் யமதர்மராஜாவை பின்தொடர்கின்றார். அவர் கேட்ட இரண்டாவது வரமும் அவரது தந்தைக்கு கிடைத்து விடுகிறது, ஆணாரிசு என்பது கிடைத்து விடுகிறது. மீண்டும் ஒரு முறை யமதர்மராஜாவை பின்தொடரும் பொழுது யமதர்மராஜா, மகளே, மீண்டும் என்னை பின்தொடராதே, கடைசியாக உனக்கு ஒரு வரம் தருகின்றேன், என்ன வேண்டுமோ கேட்டுக்கொண்டு இதோடு நிறுத்திக்கொள், இனிமேல் என்னை பின்தொடரக்கூடாது என்று சாவித்திரியிடம் கண்டிப்பாக கூறிவிடுகின்றார். அப்பொழுது சாவித்திரியாகப்பட்டவள், சுவாமி, எந்த போரிலும் தோற்காத எனக்கு குமாரர்கள், அதாவது புத்திர பாக்கியம் வேண்டும் என்று யமதர்மராஜாவிடம் தனது வரத்தினை வினவுகின்றார். யமதர்மராஜாவும் ஒரு சனம் யோசிக்காமல், அவ்வாறே உனக்கு புத்திர பாக்கியத்தை யாம் அருளினோம், தந்தோம் என்று கூறிவிடுகின்றார். இந்த வரத்தினை பெற்ற சாவித்திரி தேவப்பட்டவள் மீண்டும் யமதர்மராஜாவை பின்தொடர்கின்றார். மகளே, மீண்டும் என்னை ஏன் பின்தொடர்கிறார்? யமதர்மராஜா கேட்கும் பொழுது, சுவாமி, புத்திர பாக்கியம் என்ற வரத்தினை கொடுத்தீர்கள், எனது கணவர் இல்லாமல் எனக்கு எப்படி புத்திர பாக்கியம் ஏற்படும்? நானே பதிரவிதையானவள், பத்தினியானவள், எனது கணவர் அல்லாது எப்படி எனக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் என்று யமதர்மராஜாவிடம் கேட்க, யமதர்மராஜாவும் சாவித்திரியோட பக்தியும் விரதத்தையும் அந்யோன்யத்தையும் பதிரவிதனையும் பத்தினித்தன்மையும் கண்டு, மகளே, உனது விரத மகிமையினால் என்னை வென்றுவிற்றீர், உனது அன்பான கணவர் மீண்டும் உயிர் தெழுவான், அவனுக்கு ஆயுள் என்பது 150 வருடங்களாக இருக்கும், அவ்வாறே யாம் வரம் தந்தோம், மீண்டும்
நீங்கள் சுபமாக வாழ்வீர்கள், தீர்க்க சுமங்கல்யாக என்றும் இருப்பீர்கள் என்று யமதர்மராஜாவப்பட்டவர் வரத்தினை கொடுத்து சத்தியவானுக்கு மீண்டும் உயிரை கொடுத்தார் என்பது சத்தியவான் சாவித்ரி புராணம் என்ற நூலில் உள்ளது. இதில் நாரத மகரிஷி எடுத்துரைத்த விரதம் என்பதுதான் இதனுடைய முழு பலன். அப்பேற்பட்ட விரதமாகப்பட்டது சத்தியவான் சாவித்ரி விரதம் என்றும் காரடையான் நோன்பு என்றும் பல வழக்கங்களில் இருந்து வருகின்றது. இந்த நோன்பு யாரை நோக்கி நாம் இருக்க வேண்டும் என்றால், பரமேஸ்வரனின் இடபாகம் அருளக்கூடிய பரமேஸ்வரி, அதாவது அன்னை ஆதிபராசக்தி பார்வதி தேவியை கொண்டு இந்த விரதத்தை நாம் நோக்கி கடைபிடிக்க வேண்டும். இப்பேற்பட்ட உன்னதமான விரதம் நாரத மகரிஷி சாவித்திரிக்கு அருளியது, வழிகாட்டியது. இந்த விரதத்தை கடைபிடித்து மட்டுமே உயிர்விட்ட கணவனை யமனிடம் போரிட்டு மீண்டும் உயிர் பெறச் செய்தால் சாவித்ரி தேவி. அது மட்டும் இல்லாமல் புத்திரபாகியமும் கிடைக்கப்பெற்று தனது கணவருடன் தீர்க்க சுமங்கல்யாக வாழ்வாங்கு வாழ்ந்தாள் என்பது புராணம். இப்பேற்பட்ட உன்னதமான விரதமாகப்பட்டது பங்குனி மாதம் முதல் நாள், அதாவது 14/3/2024 வியாழக்கிழமை நாளைய தினம் காலை 11:30 மணியில் இருந்து 12:30 மணிக்குள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த விரதம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்றால், அங்கே சாவித்ரி தேவியாகப்பட்டவள் இந்த விரதத்தை நாரத மகரிஷியிடம் கேட்கின்றார். சுவாமி, இந்த காட்டுக்குள் இந்த விரதத்தை நான் எப்படி கடைபிடிப்பேன் என்று. அப்பொழுது நாரத மகரிஷி குருவாக இருந்து எடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், மகளே, இங்கே இருக்கக்கூடிய வாழை இலையை எடு, அம்பிகை பிரார்த்தனை செய்து கொண்டு வாழை இலையை சமர்ப்பணம் செய். பின்பு இங்கே இருக்கக்கூடிய கார்காலத்து நெற்களை கொண்டு, அரிசியை கொண்டு மற்றும் இங்கே இருக்கக்கூடிய துவரையை கொண்டு, இந்த பருப்பினை கொண்டு தீயில் சுட்டு அம்பிகைக்கு நிவேதனமாக செய். இங்கே இருக்கக்கூடிய கருமனை கொண்டு இனிப்பாக மாற்றி அந்த அந்த கார் அரிசியுடன் சேர்த்து இனிப்பு அடையாக மாற்றி இறைவியாருக்கு வழிபாடு செய் என்று பூஜையின் மகோத்சவத்தை, மகோ உன்னதத்தை எடுத்துரைக்கின்றார். அப்படி எடுத்துரைக்கும் பொழுதும் சரடு, அதாவது மஞ்சளிலே நூல் நூற்றி அந்த நூலை அந்த வாழை இலையில் தாம்பூலம் மற்றும் வாழைப்பழம் வைத்து அந்த நூலை பூஜை செய்து அம்பிகையை வழிபாடு செய்து, அம்பிகையின் அருளோடு உனது கழுத்தில் எடுத்து சூடிக்கொள் அல்லது உனது கணவரின் கையில் கொடுத்து சூடிக்கொள், உனது மாங்கல்ய பலம் என்றும் அவனுக்கு துணை நிற்கும் என்று நாரத மகரிஷி சாவித்திரிக்கு இந்த விரதத்தினை எடுத்துரைக்கின்றார். அதனை பின்பற்றியே யமனுடன் போராடி தனது கணவரின் உயிரை மீட்டு கொண்டு வந்தாள் சாவித்ரி தேவி. இப்பேற்பட்ட உன்னதமான விரதம் நாளைய தினம் கடைபிட இருக்கின்றது. அதிகாலையில் பெண்கள் எழுந்து குளித்து வாசல் தெளித்து கோலமிட்டு, பூஜை அறையில் கோலமிட்டு, அம்பிகையின் படத்துக்கு முன் பூசாத்தி பொட்டு வைத்து வாழை இலை பிரத்தி சுத்தமாக ஆச்சாரமாக கார அடை, இனிப்பு அடை, வெண்ணெய், தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு போன்ற சௌபாகிய திரவங்களையும்
மஞ்சள் இணைக்கப்பட்ட நூலினை கொண்டு சரடு தயாரித்து அந்த சரடனையும் வைத்து முழுமுதற் கடவுள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து மற்றும் அம்பிகையின் படத்துக்கு அர்ச்சனைகள், நாமங்கள், சோஸ்திரங்கள், சகஸ்ர நாமங்கள் போன்றவற்றெல்லாம் உங்களுக்கு என்னவெல்லாம் தெரியுமோ அந்த விரதத்தை, அந்த பூஜையினை கடைபிடித்து பின்பு தீபாராதனை செய்யப்பட்டு இந்த சரடினை உங்கள் கணவரிடத்தில் அளித்து அவர் மூலியமாக கட்டி கொள்ளப்பட வேண்டும். பின்பு அங்கே இருக்கக்கூடிய அடையும் வெண்ணையும் உங்களது கணவருக்கு அருந்த கொடுக்க வேண்டும். பின்பு அருகில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு சென்று கொடுக்க வேண்டும். பின்பு நீங்கள் இந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். கல்யாணம் ஆகாத, அதாவது திருமணம் ஆகாத பெண்கள் சக்திவான் போன்று ஒரு அருமையான கணவர் கிடைக்க வேண்டும் என்று வழிபாடு இதுபோலவே செய்து தங்கள் கரங்களிலும் அல்லது கழுத்திலாவது இந்த மஞ்சள் சரடினை நோற்றுக்கொள்ளலாம். இந்த வழிபாட்டினை மேற்கொள்ள எங்களது வழியில், அதாவது எங்களது குடும்பத்தில் பழக்கமில்லை என்ற ஒரு வார்த்தை தேவையில்லாதது ஒன்று. இந்த விரதத்தினை யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம் என்றது நமது சாஸ்திரம் கூறியிருக்கின்றது. எனவே இப்பேற்பட்ட ஒரு மகோத்சவமான விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆவலோடு கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது இந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது முக்கியமாக கூற வேண்டிய 2 விதமான மந்திரங்களை இந்த இடத்தில் நான் எடுத்துரைக்க இருக்கின்றேன். சொல்லக்கூடிய மந்திரமாகப்பட்டது தோரம் கிருஷ்ணாமி சுபகேச்ச ஹரித்ரம் தாராம் யகம் பர்துஹு ஆயுஷ்ய சித்தர்த்தம் சுப்ரிதோ பவ சர்வதா அப்படின்னு சொல்லக்கூடிய தியானத்தை அம்பாள் இடத்தில் பூவை கொண்டு சமர்ப்பணம் செய்து அந்த அடையையும் வெண்ணையும் தாம்பூலத்தையும் நெய்வேதனம் செய்யக்கூடிய வகையில் பிரார்த்தனை செய்து கொண்டு 2 அக்ஷதைகளை கையில் கூப்பிக்கொண்டு உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் 100 உனக்கு நான் தருவேன், ஒரு நாளும் என் கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்க அருள் தருவாய் அம்மா என்று அன்னை ஆதிபராசக்தியை வழிபாடு செய்து வாழ்க்கையில் இகபர சௌபாக்கியங்களை பெற்று 16 விதமான செல்வங்களையும் பெற்று தீர்க்க ஆயுஷுடனும் தீர்க்க சுமங்கல்யாகவும் புத்திர பாக்கியம் கிடைக்கப் பெற்றும் அனைத்து விதமான அருளையும் பெற்று நீடூடி வாழ வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் சிவராம வெங்கட சுந்தரம், சேலம். நன்றி, வணக்கம்.